கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. இந்த வார்த்தையை கேளுங்க, இது உயிருள்ள வார்த்தை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் உனக்கு ஒரு 1 லட்சம் நான் தரப்போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த பணத்தை காட்டிலும், பொண்ணை காட்டிலும், பொருளை காட்டிலும் தேவனுடைய வசனம் பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தேநீரிட்ட பணியாரம் போல இனிமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 119 படித்து பார்த்தீங்கன்னா, பொண்ணை காட்டிலும் பொருளை காட்டிலும் தேவனுடைய வசனமே ஒரு பெரிய வார்த்தை. பொண்ணுக்கு முதலிடம் கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறார். அதனால் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முதலிடம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேளுங்கள். 2 சாமுவேல் 9:7, நீ பயப்படாதே, நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன். நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து எல்லாம் திருப்பி கொடுப்பேன். நீ பயப்படாதே, நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறார். இந்த காலையில் ஒரு நல்ல வார்த்தை, உங்கள் காதுக்கு இனிமையான ஒரு வார்த்தை. நான் உன் மேலே தயவு செய்து நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன். கணவனை இழந்து தவிக்கிறீங்களா? திருப்பி கொடுக்க போகிறார். அன்பை இழந்து தவிக்கிறீங்களா? திருப்பி கொடுக்க போகிறார். சமானத்தை இழந்து தவிக்கிறீங்களா? திருப்பி கொடுக்க போகிறார். நகையை இழந்து தவிக்கிறீங்களா? திருப்பி கொடுக்க போகிறார். பணத்தை இழந்து தவிக்கிறீங்களா? திருப்பி கொடுக்க போகிறார். எதை நீங்கள் இழந்தீங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி என் தகப்பன் இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார். நான் அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:7, நீ பயப்படாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிச்சயமாகவே, உறுதியாகவே, ஸ்ட்ராங்காகவே உனக்கு நான் தயவு செய்ய போகிறேன். உனக்கு தயவு செய்ய போகிறேன். தயவு செஞ்சுட்டு உனக்கு நான் எல்லாவற்றையும் திருப்பி உன் கையில் கொடுக்க போகிறேங்கிறார். என் தகப்பன் இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்கள் போட்டு வந்த நகையை பூரா பேங்கில் அடை வச்சுட்டேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி கட்ட முடியல, திருப்ப முடியலன்னு கலங்குறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நகையெல்லாம் திருப்புறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்க போகிறார். நானே திருப்பி தர்றேன் அப்படிங்கிறார். ஏன் பயப்படுறீங்க? நான் உனக்கு தயவு செய்து நான் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க போகிறேன். ஒருவேளை கணவனை இழந்து நீங்கள் தவிக்கலாம். கணவர் உங்களை விட்டு ஓடி போயிட்டாரா? கணவரை திருப்பி வர வைக்க போகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், அன்பை இழந்து தவிக்கிறீங்களா? சமானத்தை இழந்து தவிக்கிறீங்களா? ஆதி அன்பு கிடைக்கலையா? கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். பயப்படாதீர்கள். இழந்ததை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல இன்னைக்கு எல்லாவற்றையும் திருப்பதுக்குண்டான வழியை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தர போகிறார். சந்தோஷம் இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன். விடுதலையின் தேவனை துதிக்கிறேன். கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன். அப்பா பிதாவை துதிக்கிறேன். ஆறுதலை துதிக்கிறேன். கேடகவை துதிக்கிறேன். இந்த நேரத்தில், இந்த வேலையிலே ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்து நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிங்க. கிருபை வேலன் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.